வணக்கம் நண்பர்களே. ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, ஏங்க மூச்சு பயிற்சி செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. ஏன் நம்ம தான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோமே, அதை ஏன் பயிற்சியா செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், நம்ம சாதாரணமா எதுவுமே செய்ய வேணாம், நீங்க அமைதியா இருங்க ஒரு நிமிஷம். அந்த ஒரு நிமிஷம் டைமரை வச்சுக்கிட்டு நீங்க எத்தனை தடவை அந்த ஒரு நிமிஷத்துல மூச்சு விடுறீங்கன்னு பாருங்கன்னு அவர் சொன்னாரு. 25 தடவை அப்படின்னாரு. இப்போ அதே டைமரை வச்சுக்கோங்க, அமைதியா நீங்களா மூச்சை இழுத்து விடுங்க. இப்ப எத்தனை தடவை விடுறீங்கன்னு? 6 தடவைன்னாரு. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 25 தடவை நீங்க மூச்சு விடுறதுக்கும் ஒரு நிமிஷத்துல 6 தடவை மூச்சு விடுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல முக்கியமாக மூளை மூச்சை கவனிச்சுட்டே இருக்கும், இவர் எப்படி மூச்சு விடுறாருன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடலின் மாற்றங்கள், வேதி மாற்றங்களா இருக்கட்டும், நியூரோ ஹார்மோன்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, அதெல்லாம் உங்களோட ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு, உங்களுடைய இதய துடிப்பு எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் மாற்றக்கூடியது மூச்சு தான். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய மூளையும் வேலை செய்யும், உடல்ல இருக்க மற்ற விஷயங்கள் எல்லாம் வேலை செய்யும், அதையும் தாண்டி மனசு வேலை செய்யும். உங்களுடைய மூச்சை பார்த்து தான் மனசு வேலை செய்யும். மனசு ஒழுங்குக்கு வரும், ஒரு கட்டுப்பாடா வச்சிருக்க முடியும். அதனால நீங்க மூச்சை மாத்தினீங்கன்னா உடலையும் மாற்றலாம், மனசையும் மாத்தலாம். அதான் மிக முக்கியம். இது யாருக்குன்னா குழந்தைகளுக்கு மிக மிக முக்கியம். இளமையிலே அவங்களுக்கு சரியான விஷயத்தை கத்து கொடுத்துட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க அவங்க சீராக ஆரோக்கியமாக இருக்க முடியும், உடல் அளவுலையும் மனத்தளவுலையும். இதைத்தான் நம்ம சொல்லித்தர போறோம். கீழே இருக்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துக்குங்க. இந்த பயிற்சிக்கு வாங்க, தெரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கான பயிற்சி, உங்களுடைய குழந்தைகளுக்கான பயிற்சி. சரியா? பெரியவர்களும் செய்யலாம், சிறியவர்களும் செய்யலாம். எல்லாருக்குமான பயிற்சி அறிவியல் பூர்வமாக கற்றுத்தரப்படும். நன்றி, வணக்கம்.